ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு திங்கட்கிழமைங்க. அக்டோபர் 13 நாள் 8. பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். திங்கட்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நாமினேஷன் டே அப்படின்னு சொல்லலாம். இனிமேல் வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் போல இருக்குது, ஸ்வாப் டே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து ஒரு டாஸ்க் வைப்பாங்க. டாஸ்க் வைக்கிறது மூலியமா வந்து பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ்க்கு போகிறதும், சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க பிக் பாஸ்க்கு வர்றதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் ஸ்வாப் டே அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது வந்து இன்றைக்கி தான் நம்மளுக்கு தெரிய வந்தது. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு மண்டே வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி உள்ள மண்டே வந்து டைரெக்டாக வந்து எல்லா ஹவுஸ்மேட்ஸும் உள்ளே போனாங்க. அந்த ப்ளூ எடுக்கிறது பேட்ச் எடுக்கிறது மூலியமாகவும் அண்ட் ரெட் பேட்ச் எடுக்கிறது மூலியமாகவும் சூப்பர் டீலக்ஸாக அண்ட் ப்ளூ எடுத்தவங்களாம் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் அண்ட் ரெட் எடுத்தவங்க வந்து பிபி ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிசைட் ஆச்சு. பட் இந்த வாரம் வந்து அப்படி கிடையாதுங்க. டாஸ்க் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து அலாரம் அடிக்குது அண்ட் வந்து கஞ்சி காய்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. ஏன்னா அதுக்கு வந்து கேஸ் ஆன் பண்ண அவசியம் இல்லை. சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களாம் வெளியில் வந்தால் தான் வந்து கேஸ் ஆன் ஆகும். ஆனால் நிறைய பேர் வெளியே வராததுனால இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கஞ்சி காய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க கனியெல்லாம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு லவ் கண்டென்ட் போயிட்டுருக்கு, ஆதிரை அண்ட் எஃப்ஜே. அந்த லவ் கண்டென்ட் வந்து எதுக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா எஃப்ஜே வந்து நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஆதிரி தப்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இருப்பாங்களோ இல்லையோ தெரியல. லவ் கண்டென்ட் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் போரிங் தான் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி, அதாவது நம்ம சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாப்பிட்ணும் இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா உப்பை கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சியில் உப்பை வந்து நிறைய கொட்டி வச்சிடுறாங்க நம்மளோட கனி. அண்ட் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே ஹவுஸ்மேட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க. இன்னொரு பக்கம் வந்து நம்மளுக்கு சாப்பாடுனா எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியணும், அதுக்காக தான் இந்த உப்பை நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனி கொட்டுறாங்க. அண்ட் மோரோவர் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். ஆல்ரெடி சிக்கன் வந்து உப்பு சிக்கன் ஆக்குனாங்க, இப்போது கஞ்சி வந்து உப்பு கஞ்சி ஆக்குறாங்க. அவங்க வந்து உப்பை வந்து இவ்வளோ காலி பண்ணுறது வந்து நியாயம் இல்லை. அண்ட் மோரோவர் சாப்பாட்டுக்கு இப்படி பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. எல்லாமே கண்டென்ட்டு தான், இன்ட்ரெஸ்டிங்காக நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறோம் அப்படின்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கஞ்சி வந்து சுவாரஸ்யமாக ஃபீல் பண்ணி பயங்கரமாக வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. குடிச்சிட்ருக்கும்போது நம்மளோட கம்ருதீன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரோரா கூட வந்து ஒரு டுயட் சாங்லாம் ஆடிட்டுருக்க. அரோரா வந்து அந்த கண்ணாடியில் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கா. அப்போ நம்ம திவாகரும் வந்து வாங்கிட்டு நான் சூப்பர் டீலக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, எனக்கு அரோரா வந்து கிஸ் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளேயே வந்து பாத் டப் இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த 3-4 கேர்ள்ஸும் வந்து குளிச்சிட்டு இருந்ததும் அண்ட் ஒரு பாய்ஸும் எட்டி பார்க்குறதோ இதெல்லாம் வந்து நடந்தது. வினோத் வந்து ஏன்டா இப்படியெல்லாம் எட்டி பார்க்குறீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா அப்படின்னு கேட்கவும், இந்த மாதிரி வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்குறவன் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. என்னதான் இது ஃபன்னி கண்டென்ட் அப்படின்னாலும் அரோரா பண்ணுறது வந்து கொஞ்சம் டூ மச்சாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வரைக்கும் பிக் பாஸ் எபிசோடில் இல்லாத அளவுக்கு ஒரு சில விஷயம் வந்து எனக்கு இன்றைக்கி பிடிக்காம தான் இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெஸ் வியர் பண்ணி அந்த பாத்டப்பில் இருந்ததாக இருக்கட்டும் அண்ட் வந்து திவாகருக்கு வந்து இந்த சைட்லேருந்து கண்ணாடி மூலிமா வந்து கிஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நல்லா இல்லை. இன்னும் என்னென்ன நடக்க காத்திருக்கோ தெரில. 7வது நாள் தான் முடிஞ்சிருக்கு, இது 8வது நாள் தான். அதுக்குள்ளேயே இப்படிலாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ரம்யா ஜோ வந்து மயக்கம் போட்டு விழுறாங்க, எதனால்னு தெரியல. அண்ட் கம்ருதீன் வந்து கஞ்சி எடுத்து தூக்கிட்டு ஓடி போகிறது, இதெல்லாம் நடந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டாஸ்க் வருது. இது டாஸ்க் இல்லைங்க, சும்மா ஒரு விஷயம் பண்ண சொல்கிறாங்க. என்னென்னா நம்ம வீட்டு தலை துஷார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபோட்டோவை வந்து வீக் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலை வீட்டுக்குள்ளே தலை ரூம்னு இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே ஒரு வால் இருக்குது, அந்த வாலில் வந்து ஸ்டிக் பண்ணணும். இவங்க ஃபோட்டோ பதிச்சு அந்த வீக் 2 அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை, அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இதை மாதிரி எத்தனை ஃபோட்டோ வருது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்க ஆர்வமாக இருக்கேன். நாட் ஒன்லி துஷார், இன்னும் யார் யார் வந்து வீட்டு தலையாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்றைக்கி வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்லேருந்து வெளியில் வரலன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வெளியிலேருந்து சத்தம் எழுப்பினதாக இருக்கட்டும், பாத்திரத்தை வந்து பயங்கரமாக தட்டிட்டு ஓசை எழுப்பினதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட சபரியாக இருக்கட்டும் அண்ட் கனியாக இருக்கட்டும் விக்கல்ஸ் விக்ரமாக இருக்கட்டும் பயங்கரமாக பார்ட்டிசிபேட் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அடுத்தது ஒரு டாஸ்க் வருதுங்க, என்னென்னா நடிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு.
இந்த டாஸ்க் என்னன்னா, ஒரு டயலாக் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அத வந்து மனப்பாடம் பண்ணிட்டு, இவுங்க வந்து டப்பிங் மாதிரி பேசணும். அந்த டயலாக்ஸ் வந்து படத்துல உள்ளத மியூட் பண்ணிடுவாங்க. இதுல வந்து விஜய் சேதுபதி வந்து பேசுறாங்க. நம்ம கத்தீஜா, கண்மணி அவங்களோட இருக்கிற டயலாக் தாங்க. அந்த டயலாக் பேசும்போது எல்லாரும் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பேசணும். பேசும்போது விஜய் சேதுபதியோட அந்த வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகணும். வாய்ஸ்க்கு மேட்ச் ஆகுதோ இல்லையோங்க, அந்த வார்த்தைகள் வந்து கரெக்ட்டா வந்து பொருந்தணும். அண்ட் அந்த ஆக்ஷன் வந்து பொருந்தணும். இந்த மாரி நெறைய விஷயத்த வச்சு நம்ம வந்து மார்க் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்னன்னா, பிபி டீம் ஜெயிக்கிறதா? இல்ல சூப்பர் டீலக்ஸ் டீம் ஜெயிக்கிறதா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. பிபி டீம்லேருந்து ஒரு 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருந்து ஒரு 3 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதில் எந்த 3 பேர் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இறுதியில் ஸ்வாப் நடக்க போகுது. சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னா எந்த ஸ்வாப்பும் நடக்காது. இதே பிபி ஹவுஸ்மேட்ஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னா பிபி ஹவுஸ்மேட்ஸில் இருக்கிற 3 பேர் வந்து அங்கே போயிடுவாங்க சூப்பர் டீலக்ஸ்க்கும். சூப்பர் டீலக்ஸில் இருக்கிற பீப்புள்லேருந்து ஒரு 2 பேர் வந்து பிபி ஹவுஸ்மேட்ஸாகவும் மாறுவாங்க. இதுதாங்க அந்த ஸ்வாப்பு. ஸோ ஃபஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து என்னென்னா சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் இவங்க 2 பேருமே சூப்பராக வந்து பேசுனாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் 3 அண்ட் 4 3.54 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து மார்க்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் ஜட்ஜஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் வியானா. சபரி அண்ட் விக்கல்ஸ் விக்ரம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் வந்து பேசுகிறாங்க, சுபிக்ஷா பேசுகிறாங்க, வினோத் பேசுகிறாங்க, பிரவீன்ராஜ் இந்த மாதிரி பேசுகிறாங்க. எல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. சுபிக்ஷா அண்ட் வினோத் பேசுகிறது வரவே இல்லை. நம்மளோட கம்ருதீன்லாம் வந்து டைலாக்கை மறந்துடுறாங்க. நம்ம பிரவீன்ராஜ் வந்து பேச போகிறதுக்குள்ளே பார்வதி அண்ட் திவாகர் வழக்கம் போல் ஏதேதோ ஆரம்பிக்க நம்ம வியானாவும் எஃப்ஜேவும் மாறி மாறி சண்டை போட பாவம் பிரவீன்ராஜ் வந்து டைலாக்கே மறந்துட்டாங்க. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இப்படிலாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, இதை வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும், ஆக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியம், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கத்திட்டு இருந்ததை பார்த்தோம். அண்ட் சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து 7.5 ஸ்கோர் பண்ணுறாங்க, பிபி டீம் வந்து 16.5 வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ பிபி வின் பண்ணிடுறாங்க. அப்போ என்னாகும், இங்கேருந்து 3 பேர் வந்து அங்கே போகலாம், அங்கே இருக்க 2 பேர் இங்கே வரலாம். ஸோ அது யார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது என்னென்னா 3 பேர் வந்து நாமினேட் பண்ணக்கூடாது இல்லையா சூப்பர் டீலக்ஸ்லேருந்து, அந்த 3 பேர் யார் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஓட்டு போடலாமான்றது அண்ட் வந்து நீங்கள் தான் போன தடவை வந்து எஸ்கேப் ஆகிட்டிங்களா, அப்போ இந்த முறை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் திவாகரும் மற்றவங்கள கேட்குறது. மற்றவங்க வந்து என்னென்னா நீங்கள் 2 பேர் இப்போ தானே வந்திருக்கீங்க, உங்களை எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரிங்க நான் மறந்துட்டேன், இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிபி டீம் வந்து ஜெயிச்சாங்க இல்லையா. ஸோ பார்வதி, நம்மளோட திவாகர் அண்ட் ஆதிரை வந்து மக்கள் அங்கே உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிபி ஹவுஸ்மேட்ஸில் இருந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வராங்க. சூப்பர் டீலக்ஸில் இருந்து யார் போகிறாங்க அப்படின்னா கம்ருதீனும் அரோராவும் வந்து பிபி ஹவுஸ்மேட்ஸாக மாறுறாங்க. ஸோ இதுதான் நடக்குது. அந்த 3 பேர் யார் அப்படின்னும் போது ஓட் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலி வியானா, வினோத் அண்ட் ஆதிரை வந்து சேவ் ஆகிடுறாங்க. அவங்க 3 பேரை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. அண்ட் துஷார் வந்து தலை இல்லையா, துஷாரையும் நாமினேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நடக்குது. விஜய் பாரு அண்ட் திவாகர் வந்து சூப்பரான ஒரு பாயிண்டெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து லைனாக நாமினேஷன் தாங்க. சுபிக்ஷா வந்து பாருவையும் அப்சராவையும் சொல்கிறது, வினோத் வந்து எஃப்ஜே அண்ட் பாரு, கெமி வந்து திவாகர் அண்ட் பாரு, சபரி வந்து பாரு அண்ட் கம்ருதீன், ரம்யா ஜோ வந்து பாரு அண்ட் அரோரா, விக்கல்ஸ் விக்ரம் வந்து கம்ருதீன் அண்ட் பாரு. எனக்கே வந்து பாரு பேரை சொல்லி சொல்லி டயர்ட் ஆகுது. அப்சரா வந்து திவாகர் அண்ட் பாரு, திவாகர் வந்து கம்ருதீன் அண்ட் ரம்யா ஜோ. திவாகருக்கும் வந்து கம்ருதீனுக்கும் ஆகாது, திவாகருக்கும் ரம்யா ஜோக்கும் ஆகாது. ஸோ எப்போவுமே தான் நாமினேஷன் வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது வியானா வந்து பாரு அண்ட் அரோராவை சொல்கிறாங்க. கலை வந்து திவாகர் அண்ட் சபரியை சொல்கிறாங்க. எஃப்ஜே வந்து பாரு அண்ட் திவாகரை சொல்கிறதும், அரோரா வந்து பாரு அண்ட் திவாகரை சொல்கிறதும், அண்ட் கம்ருதீன் வந்து பாரு அண்ட் திவாகர். அப்பா அடி. கனி வந்து கம்ருதீன் அண்ட் பாரு, துஷார் வந்து திவாகர் அண்ட் பாரு வந்து எஃப்ஜேவையும் கெமியும் சொல்கிறாங்க. ஸோ பாரு வந்து எஃப்ஜே அண்ட் கெமியை வந்து விட்டுட்டு வெளில வரமாட்டாங்க. அவங்க 2 பேர் வந்து ஃபேவரட் எனிமி. அடுத்தது வந்து ஆதிரை வந்து பாரு அண்ட் கம்ருதீன், பிரவீன்ராஜ் வந்து திவாகர் அண்ட் அரோரா இவங்களாம் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆதிரை கிட்ட வந்து அந்த மாஸ்க்கை பற்றி கேட்கும்போது அது கஷ்டமாக தான் இருக்குது, பட் பரவாயில்லன்றதும் நான் கழட்டலாமான்னு கேட்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணது இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. உடனே வந்து நீங்கள் இதை ரெஸ்பெக்ட் பண்ணதுக்கு நன்றி, இதை வந்து எப்போவுமே ரூல்ஸை வந்து கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போத்துலேருந்து நீங்கள் வந்து மாஸ்க்கை வந்து கழட்டிடலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க, அதை கழட்டிடுறாங்க.
ஸோ ஒரு தலை ஆகிறது வந்து எவ்வளோ முக்கியங்கிறத உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து நம்ம பிரவீன் ராஜ் வராங்க இல்லையா, பிரவீனுக்கு வந்து இனிமேல் நீங்கள் யூனிஃபார்ம் போட வேணாம், ரெஸ்பெக்ட் பண்ணி இவ்வளோ நாள் வந்து நீங்கள் போட்டதுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாங்க. அண்ட் பிரவீனும் வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஏன்னா அதை வந்து வேல்யூ பண்ணி அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலி சொல்லப்போனால் துஷாரும் ஃபாலோ பண்ண முடியல, ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த வாயில் வந்து கட்டிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னதை சொல்கிறேன். அண்ட் ஆதிரை வந்து மாஸ்க்கை வந்து தூக்கி போட்டாங்க. அப்புறம் விஜய் சேதுபதி சொன்னதுக்கப்புறம் தான் போட்டாங்க. பிரவீன் ராஜ் மட்டும் தான் வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு இருந்தாங்க. இதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது வந்து நம்மளோட திவாகர், பாரு 2 பேரும் வந்து நாமினேஷன் பண்ணதை பற்றியும் அண்ட் பீப்புளை பற்றி வந்து பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறத நம்மளுக்கு காட்டுறாங்க. எஃப்ஜே பற்றியும் பேசுகிறாங்க, நம்மளோட கனியை பற்றி பேசுகிறாங்க. கனியை பற்றி நல்லாவே கணிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம் பாரு. ஸோ நிறைய வந்து கோல்டு வார், ஹாட் வார், எல்லா வாரையும் நம்ம பார்க்க போகிறோம். பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாரு திவாகருக்கும் பெரிய பெரிய சண்டைலாம் வரும் போல் இருக்குது. அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக வந்து சண்டை வந்த மாதிரி முட்டுற மாதிரி ஆரம்பிச்சிது. ஆனால் பாரு நீ வந்து என்னை பேசவே விட மாட்டேற அப்படின்னு திவாகர் சொல்கிறதும், திவாகர் அண்ணா நீங்கள் என்னை பேசவே விட மாட்டீங்க அப்படின்னு பாரு சொல்கிறதும் நடக்குது. ஆனால் 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி எபிசோட். நாமினேஷன் டே அண்ட் ஸ்வாப் டே இனிதாக முடிந்தது. நான் உங்களை நாளை சந்திக்கிறேன். Until then, it's me Ranji signing off. Take care. Bye bye.